ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளை நேசிக்க நமக்கு மனது இருக்கும். கடவுள் மீது அதீத பக்தி பற்றுதல் கொண்ட நமக்கு நேரம் இருக்கும். ஆனால் பிற மனிதரை நேசிக்க, பிற மனிதருக்கு உதவ, பிறருக்கு இரக்கம் காட்ட நமக்கு நேரமும் வாய்ப்பும் மனதும் இருக்குமா? அது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. சற்று சிந்தித்து பார்ப்போம். கண்ணால் பார்க்கிற மனிதர்களை நேசிக்க முடியாது இருக்கிற போது எப்படி கண்ணால் பார்க்க முடியாத கற்புலனாகாத அந்த இறைவனை நேசிப்பது? அது மிக மிக கடினம் தானே. இப்போ நான் என்ன செய்யணும் இயல்பா அப்படின்னா, நான் கண்ணால் பார்க்கிற, அனுதினமும் நான் பார்க்கிற, பேசுகிற, சந்திக்கிற நபர்களை மன்னிக்கவும் நேசிக்கவும் நம்மால் முடிகிறதா என்று நாம் பார்க்கணும். இருந்தாலும் எவ்வளோதான் நாம் மனது அப்படி நேசிக்கணும்னு முயற்சி எடுத்தாலும் மறுபடியுமாக ஏதோ ஒரு மனிதரை குறித்தான கோபதாபங்கள், வெறுப்பு அனைத்தும் என் மனதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அது எந்த காலமானாலும் சரி, அது தபசு காலமாக இருந்தாலும் அது என்னது இயல்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? சரிங்களா, என்ன பண்ணுறது? அப்படி யோசிக்கிற போது ஒன்று புலப்படுகிறது. நான் ஒருவரை வெறுக்கிறேன் அல்லவா, வேண்டாம் என்று நினைக்கிறேன் அல்லவா, அதனால் யாருக்கு என்ன லாபம்? சரிங்களா, ஒரு மனிதன் மீது குறை சொல்லுகிறேன் அல்லது அவரை பழித்துரைக்கிறேன், மற்றவரிடம் அவரை பற்றியதான பழிப்புரைகள் எல்லாம் இந்த மனுஷன் இப்படி நடக்கிற உங்களுக்கு தெரியுமா, இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நாம் அநேகமாக நமது நண்பர்களிடமோ தெரிந்தவிட பேசி கொண்டு இருக்கிறோம். இதனால் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு என்ன லாபம்? சிந்தித்து பார்த்துருக்கவா? எனக்கு என்ன பிரயோஜனம் வந்துட போகிறது? ஒன்றுமே இல்லை. சரி, ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் எந்த மனிதரை அழிக்க நினைக்கிறேனோ அந்த மனிதரை உயர்த்த இறைவன் நினைத்தார் என்றால் நம்மால் தடுக்க முடியாது. நாம் புறக்கணிக்கிற கல்லை வைத்தே இறைவன் கட்டடம் கட்டணும்னு நினைச்சாருன்னா நம்ம என்ன பண்ணுறது? இறைவனுக்கு எதிராக நாம் போரிட முடியுமா? கடவுளே நீங்கள் செய்கிறது தப்புன்னு அவருக்கு வாதாட முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொல்வார், நீ யாரை புறக்கணிக்கிற? அந்த மனுஷனை தானே, அந்த மனுஷியை தானே. நான் அவங்கள வச்சே என்ன பண்ணுறேன்? நல்ல காரியத்தை நான் பண்ணுவேன். என்ன செய்வேன் கேட்பார்? வாய்ப்பே இல்லை. சரி, எல்லாத்துக்கும் மேலே நாம் இந்த மனுஷன் அழிஞ்சு போகணும், கொல்லப்படணும் அப்படின்னு நினச்சா ஆண்டவர் அவனை வசத்தி மேல்மையான இடத்துல வச்சாருன்னா நம்மளால் அது தாங்க முடியுமா? அது இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆகையினால் செய்ய வேண்டியது ஒன்று, யார் மேலும் கோபதாபங்கள் கொள்ள வேண்டாம். இன்றைக்கி முதல் வாசகத்தை கவனிப்பீர்களா? சரிங்களா, முதல் வாசகத்தை கவனித்து பார்த்தோமா, இஸ்ராயேல் அவனுடைய 12 புதல்வர்கள், அதிலே ஒருத்தர் பெயர் என்ன? யோசேப்பு. அந்த யோசேப்பின் மீது அந்த மனிதர் அவங்க அப்பா அதீத அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பை பொறுத்து கொள்ள முடியாமல் தனது தந்தை ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு சகோதரன் மீது அதீத பாசம் வைத்திருக்க பொறுத்துக்க முடியாமல் அந்த சகோதரனை, தனது இரத்தத்தின் இரத்தமாக இருக்கிற தன் சகோதரனை கொல்ல அனைவரும் முடிவு செய்கிறாங்க, கொல்ல முற்படுகிறாங்க, தூக்கி பாலுங்கிணத்துல போடுறாங்க, அவனை விற்று விடுகிறாங்க. என்னெல்லாம் பண்ண முடியுமோ அனைத்தும் அந்த மனிதனுக்கு செய்கிற. இதனால் இவங்களுக்கு ஏதாவது லாபம் அடைந்தாங்களா? ஒன்றும் இல்லை. ஒருத்தர் அழிஞ்சா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் என்ன இயல்பாக நடந்துச்சுன்னா, அந்த மனிதன் சரிங்களா, யாரை வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த மனிதனை, யாரை புறக்கணித்து படுகொலியில் தூக்கி போட்டார்களோ அந்த மனிதனை இறைவன் தேர்ந்தெடுத்து கொண்டு எகிப்து நாட்டின் சரிங்களா அது ஆளுநராக மாற்றி விடுகிறார். சரிங்களா, எல்லாருமே எகிப்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அவனிடம் கையேந்த வேண்டியது இருக்கு. அரசனே எனக்கு இன்னைக்கு தானியம் வேணும்னு அவன்கிட்ட தான் கேட்க வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட உயர்வான நிலையில ஆண்டவர் அவனை உசத்தை வைத்துட்டார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளை கல்லாக மாறி போகும். நீங்கள் யாரை புறக்கணிக்கிறீர்களோ அவரை இறைவன் வசத்தி பிடிச்சா என்ன பண்ணுறது? ஆக தயவு செய்து எந்த மனுஷன் மேலும் எந்த மனுஷி மீதும் கோபதாபங்களும் வெறுப்பையும் நாம் கொண்டிருக்க வேண்டாம். சரிங்களா, அடுத்து நற்செய்தி வாசகத்திலையும் பார்க்குறோம். சரிங்களா, நற்செய்தி வாசகத்தில் இறைவாக்கினர்களுடைய பேச்சை கேட்காத
மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய மகனை மதிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறாங்க. அவர்களையும் கிறிஸ்துவையும் மதிக்காத ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் என்பதைத்தான் உவமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்றைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் தலைமை குருக்கள் கிறிஸ்து சொல்வதை கேட்காத போது கிறிஸ்து இப்படிப்பட்ட உவமையை சொல்லி, பாருங்கள், நிச்சயம் இதனால் ஒரு ஆபத்து இருக்கிறது, இறைவன் நிச்சயம் தண்டிப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நீங்கள் உதாசீனப்படுத்துகிற போது நிச்சயம் இறைவன் உங்களை அந்த உயர்ந்த இடத்திலிருந்து நீக்கிவிட்டு அந்த இடத்துக்கு உகந்த இன்னொரு இனத்தை அங்கே வைப்பார். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லுகிறாங்க. இருந்தாலும் அந்த மனிதர்கள் கேட்பதாக இல்லை. கிறிஸ்துவையே அழிக்க முற்பட்டார்கள் என்றுதான் வாசிக்க கேட்கிறோம். ஆக சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் எந்த மனிதனை எதிர்த்தாலும் அந்த மனிதரை இறைவன் ஒசத்தி விடுவார். ஆக நான் யாரையும் எதிர்க்கவோ யாரையும் வேண்டாம் என்று புறக்கணிக்கவோ சரி அவர்களை ஒரு எதிரியாக பார்க்கவோ கூடாது. அப்படி நான் செய்தேன் என்றால் நான் தான் ஏமாளியாக மாறி போகுவேன். ஆகையினால எனக்கு யார் மீதும் கோபதாபங்கள் இருக்க வேண்டாம் என மனதுக்குள் நாம் நினைச்சு கொள்வோம். இதனால் யாருக்கு என்ன லாபம்? யாருக்கும் எந்த லாபம்? நான் தான் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்தவனாக மாறி போவேன். இறைவனது பிள்ளையாக இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் வெளிப்படுத்தி விடுவேன். ஆகையினால நான் இந்த தவறை செய்ய போவதில்லை என்று இன்றைய நாளில் நாம் ஒரு முடிவெடுப்போம். சரி, சற்று சிந்திப்போம். நம்ம மனசில் நாம் வெறுக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்களா? நமது உறவுகளாக இருக்கலாம், அக்கப்பக்கத்தினராக இருக்கலாம். சரிங்களா? யாரோ ஒரு மனிதனை மனதுக்குள்ளாக வைத்து இன்றைய நாளடைவு ஒரு வெறுப்பை காமிச்சிட்டே இருப்போம். இதனால் இன்னைய வரைக்கும் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் வந்திருக்குமானா? இல்லை. இறைவன் அதை குறித்து நம்ம பெருமையாக நினச்சிருப்பாரானா? அதுவும் இல்லை. ஆகையினால ஆண்டவரை நான் செய்தது தவறு, என் மனதிலிருந்து அந்த மனிதரை நான் நீக்கி விடுகிறேன். அவர் மீது நான் கொண்டிருக்க கோபதாபங்களை விடுத்து விடுகிறேன். இணையிலிருந்து நான் முடிந்தால் அவர்களை மன்னிக்க முயற்சிக்கிறேன். ஆனால் ஒருபோதும் வைராக்கியமோ கோபதாபமோ சரிங்களா வெறுப்புணர்வோ என் மனதுக்குள்ள அவர்கள் பொருட்டு நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் முன்னால் நாம் பிரமாணிக்கம் எடுப்போம். கண்களை மூடி ஒரு சில நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். ஏதாவது ஒரு மனிதன், ஏதாவது ஒரு மனுஷி நம்ம மனதுக்கு வருவாங்க. நாம் வெறுக்கிற, வேண்டாம் என நினைக்கிற, புறக்கணிக்கிற அந்த மனுஷி யாருன்னு மனதுக்குள்ளே நினச்சி பார்த்துப்போம். அவங்க பெயரை கூட நாம் சொல்லிக்கொள்ளுவோம். இவர்களை வெறுப்பதாலே எனக்கு என்ன லாபம்? இறைவனை பெருமையாக நினைக்கப் போகிறாரா? அல்லது மற்ற மனிதர்கள்தான் என்னை உயர்வாக பேசுவார்களா? இல்லை. பிறரை அழிப்பதினாலே நான் வாழ்வடைய மாட்டேன். பிறரை ஒழித்துவிட நினைப்பதனாலே எனக்கு வாழ்வு வந்து விடாது. நான் வாழணும்னா நான் நல்லதை தான் சிந்திக்கணும், நல்லதையே யோசிக்கணும், நல்லதையே செய்யணும். கடவுளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். என் மனது ஆண்டவர் தங்கி வாழுகிற ஆலயமாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆண்டவரை என் உள்ளத்தில் இருக்கிற பகைமை, கோபதாபத்தை, வெறுப்பை, வைராகியத்தை இன்றைய காலம் வரைக்கும் அது சரி என்று நினைத்து கொண்டிருந்த மனப்போக்கை இன்றோடு விட்டு விடுகிறேன் சுவாமி. எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற உயர்வான மனப்பாங்கோடு நான் வாழ முயற்சிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். கடினமான எனது உள்ளத்தை எடுத்து விட்டு மன்னிக்கிற இதயத்தை எனக்கு தாரும். கனிவுள்ள எனது இதயத்தை எனக்கு தாரும். வாஞ்சையோடு கேட்கிறேன், வாஞ்சையோடு கேட்கிறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். கல்லான இதயத்தை எடுத்து வேண்டு என்னை கனி உள்ள நெஞ்சுடன் வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மை நாங்கள் மறக்க விடு, எம்மை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. அன்பு இறைவன்
கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இரக்கம் நிகழ்ந்த மன்னிக்கிற இதயத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூயாவை நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென்.